மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டு இருக்கு. மிக விரைவாக படிங்க. 2000 கொஸ்டின் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் தரோம். அதை வாங்கி அவசியம் பாருங்கள். நிறைய தியரி கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம், டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 2 ஹேண்ட் ரிட்டன் காப்பி புக்லெட்டும் இருக்குது. அது டீட்டெயில்டாக ஹேண்ட் ரிட்டன் காப்பி எழுதுனது அது. ஸோ அதையும் வாங்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய தெம்பாக இருக்கும். முதல்ல இந்த 2 புக்லெட் முடித்தவங்க இந்த 2000 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் அடுத்து கையில் எடுங்க. இந்த 2000 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் முடித்தவங்க 15000 கொஸ்டின்ஸ் வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பின்னாடி வச்சு 15000 கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுப்போம். எல்லாத்தையும் படித்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமல் போகக்கூடாது, எந்த கேள்விக்கும் புரியாமல் பதில் தெரியாமல் போயிடக்கூடாது. மனப்படம் பண்ணி போயிடுவாங்க ஒரு சிலர். அப்படிலாம் செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கணும், என்ன சொல்லுதுன்ற விஷயத்தை தெரிஞ்சால் தான் அவங்க கிரியேட்டிவாக மாற்றி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 2 ஹேண்ட் ரிட்டன் காப்பினாலும் சரி, 2000 கொஸ்டின் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்னாலும் சரி, 15000 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருவோம் அதுக்கு 15000 கொஸ்டினுக்கும். ஸோ அது வேணும்னாலும் சரி, எது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேப்பர். அதிலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். What work is performed in dragging a box 60 feet horizontally without acceleration when the force of 50 lb is transmitted by a rope making an angle of 60 degree with the ground? அதாவது ஒரு பாக்ஸை இழுக்கிறாங்க 60 ஃபீட். எவ்வளோ தூரம் இழுத்துருக்காங்கன்னா 60 ஃபீட் இழுத்துருக்காங்க. ஆக்டான ஃபோர்ஸ் வந்து 50 lb. transmitted by a rope making an angle ஆஃப் 60 டிகிரி வித் அந்த ரோப் வந்து கிரவுண்டோட 60 டிகிரி ஆங்கிளில் மேக் பண்ணுது. இப்படியும் அந்த பாக்ஸை இழுக்கிறது ஒரு ரோப் கட்டி தான் இழுக்கிறாங்க. அந்த ரோப்புக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இப்போ என்ன கேள்வின்னா, ஃபைண்டு வாட் ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. ஒர்க் டன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. W = FD cos θ. ஓகே, இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எஃப் கொடுத்துருக்காங்க, த ஃபோர்ஸ் ஆஃப் 50 lb. எஃப் வந்து 50 lb. அடுத்தது எவ்வளோ தூரம் இழுத்துருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இழுக்கப்பட்டதுன்னா 60 ஃபீட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்பின்னா என்ன, ஃபுல் இது வந்து இதோட அப்ரிவேஷன் என்ன சொல்லுங்கள். எல்பின்னா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன, கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆங்கிள் கிரவுண்டோட அந்த ரோப்பை மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் வந்து 50 இன்ட்டு டி வந்து 60 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. ஓகே, இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3000 இன்ட்டு காஸ் 60 டிகிரி 1/2 இல்லையா, நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, இதை கட் பண்ணோம்னா 30 நம்ம கட் பண்ணிடலாம். 2ஓட 15 வரும். இந்த ரிமைனிங் 2 0 அப்படியே போட்டுடலாம். அப்போது 1500 ஃபீட் இன்ட்டு எல்பி. இந்த ஃபீட் இன்ட்டு எல்பி எப்படி வந்ததுன்னா, 50க்கு ஒரு எல்பி இருக்குது, 60க்கு ஃபீட் இருக்குது. ஸோ இது 2 யூனிட்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபீட் எல்பி. அப்போது ஒர்க் டன் வந்து 1500 ஃபீட் இன்ட்டு எல்பி. இப்போ இங்கே 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ சின்ன சின்ன ஃபார்முலா வச்சு தான் கேட்பாங்க. நம்ம பெருசாக அப்படியே எதையும் நினச்சிக்கிட்டு அதை விட்டுட்டு வந்துடக்கூடாது. கேள்வி புரியலன்னா 1க்கு 10 வாட்டி அந்த கேள்வியை படிங்க. ஏன்னா நம்ம ஒரு மார்க்லேயும் நிறைய பேரை ஓவர்டேக் பண்ணுவோம். ஒரு 90 மேலே எடுக்கிற ஒரு மார்க்குக்கும் 100 பேர் 200 பேரை பின்னுக்கு தள்ளுவோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக போடணும். ஒரு 90% நல்லா பண்ணிட்டேன் சார், இன்னும் ஒரு 10% கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது தான் வெற்றி அடங்கியிருக்குன்னு தெரியுது. அந்த 10% கொஸ்டின்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த கொஸ்டின் ரிலேட்டட். நிச்சயம் தெரியாமலாம் இருக்காது. கொஸ்டினை நிதானமாக 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி படித்து பார்த்தா நொட்டேஷன்ஸு, அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன தகவல் கொடுத்துருக்குன்றதெல்லாம் நல்லா தெரிய வரும். கொடுக்கப்பட்ட தகவலே என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்படியாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, சரி, இப்போ இங்கே பாருங்கள். A force of 200 Newton is applied to an object
at an angle of 30 degree with the horizontal. If the object moves 10 meter horizontally, find the work done. அதே ப்ராப்ளம் தான் இங்கே கொடுத்தது. என்னென்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க 200 நியூட்டன், எஃப் வந்து 200. ஓகே, ஆங்கிள் தீட்டா கொடுத்துட்டாங்க 30 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. அவங்க ஒர்க் டன் தான் கேட்குறாங்க 30 டிகிரி. அடுத்தது எவ்வளோ தூரம் வந்து நகர்த்தப்பட்டது, டிஸ்டன்ஸ் டி நமக்கு வேணும் இல்லையா, 10 மீட்டர் ஹரிசாண்டலி. ஓகே, அப்போது டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு 10 மீட்டர். ரைட், இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி ஒர்க் டன். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது, அப்ளை ஆன உடனே அந்த ஆப்ஜெக்ட்டு, அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே, வித் த ஹரிசாண்டல். இஃப் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் 10 மீட்டர் ஹரிசாண்டலி, ஃபைண்ட் த ஒர்க் டன். ஃபோர்ஸ் வந்து செயல்பட்டு ஒரு ஆப்ஜெக்டை தள்ளி விடுது. அப்படி எவ்வளோ தூரம் தள்ளி விட்டுன்னு 10 மீட்டர் தள்ளி விட்டுருக்கு. அப்போது அந்த விசை செய்த வேலை, ஃபோர்ஸ், ஃபைண்ட் தி ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டா ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இப்போ நான் சொன்னது தான். ஓகே, ஒர்க் டன் W ஈக்குவல் டு FD காஸ் தீட்டா. ஓகே, எஃப் வந்து 200 இன்ட்டு டி வந்து 10 மீட்டர் இன்ட்டு தீட்டா வந்து காஸ் 30 டிகிரி. ரைட், இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2000 ஆகிடும். இன்ட்டு காஸ் 30 டிகிரி, காஸ் 30 டிகிரி √3/2. ரைட், காஸ் 30 டிகிரி √3/2. இப்போது இந்த ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒரு சைன் காஸ் வேல்யூ, இந்த டேபிள் நமக்கு நல்லா தெரியணும். இப்போது சைன் 30 டிகிரி வந்து 1/2. ரைட், அதுவே காஸ் 30 டிகிரி √3/2 இல்லையா. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆங்கிள் வேல்யூ கரெக்டாக போட தெரியணும், அந்த டேபிள் தெரியணும். டேபிள் தெரியலன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த டேபிள் எப்படி போடுறது ஷார்ட் வே இருக்குது, அதை கற்றுக் கொடுக்குறோம். இல்லை சார் நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்வேன். இப்போலாம் 11th பிள்ளைங்களே 12th பிள்ளைங்களே கேட்ட உடனே எந்த ஆங்கிள் கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி நாமும் தயாராக இருக்கணும். 10th வருது இது இல்லையா. சரிங்க, இப்போ இந்த 2 நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் 3 0 எழுதிக்கலாம். அப்போது 1000 இன்ட்டு √3. √3யோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 1000 இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732, 1.732 அப்ராக்சிமேட்டாக. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1732 ஜூல். ஓகே, ஒர்க் டன் வந்து இதுதான், செய்யப்பட்ட வேலை தான். அப்போ அங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட், ரொம்ப எளிமையானது தான், சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ அதே மெத்தட் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் சென்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக பண்ணுறீங்கன்னு. A box is dragged 20 meter across the floor with a rope making an angle of 45 degree with the ground. ரோப் வச்சு இழுக்கிறாங்க, 20 மீட்டரு இழுக்கிறாங்க. ஆங்கிள் வந்து அந்த கிரவுண்டோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து, ரோப் வந்து அந்த கிரவுண்டோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க தீட்டா. இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைடு இஸ் 100 நியூட்டன், ஃபைண்ட் த ஒர்க் டன் அகைன்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஒர்க் டன் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே தான், எஃப் கொடுத்துட்டாங்க, தீட்டா கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. ஸோ கேல்குலேட் பண்ணிட்டு இந்த 4 ஆன்சரில் எது கரெக்டாக மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். A box is dragged 20 meter across the floor with a rope making an angle of 45 degree with the ground. If the force applied is 100 Newton, find the work done against friction. Work done தான் கேட்குறாங்க. அதே ஃபார்மில் தான் போட்டு இந்த 4 ஆன்சரில் எதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம், இதெல்லாம் தனித்தனி நோட் போட்டு எழுதினே வாங்க, நிறைய கொடுத்துட்டே வரப்போகிறேன். A force of 500 Newton is applied to pull an object up an inclined up, அதாவது to pull an object up an inclined plane at an angle of 20 degree. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா inclined plane angle சொல்லியிருக்காங்க 20 degree. ஓகே, with the horizontal. ஓகே, if the object moves 5 meter along the plane,
ஃபைண்ட் தி ஒர்க் டன். ஓகே, இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதாவது ஃபோர்ஸ் சொல்லிட்டாங்க 500. இப்போ தீட்டா வந்து 20 டிகிரி எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா, அதான் கேள்வி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு டு புல் an object up an inclined plane at an angle of 20 degree. இன்க்ளைன் பிளேனோட ஆங்கிள் வந்து 20 டிகிரி. இப்போது நமக்கு இந்த ஃபோர்ஸ் செயல்படுற பிளேன் அதனோட ஆங்கிள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும் வித் த ஹரிசாண்டல். இஃப் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் 5 மீட்டர் அலாங் த பிளேன் ஃபைண்ட் தி ஒர்க் டன். ஓகே, ஸோ இந்த 4 ஆன்சர் எதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளமுக்கு இந்த 4 ஆன்சரில் எது கரெக்டாக வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு தனியாக மெட்டீரியல் போட்டிருக்கோம். மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.